பல காலங்களாக மர்மங்களும் பலாயிரக்கணக்கான பேய்கள் வாழக்கூடிய இடமா இருக்கிற இடம் தான் பங்காரா ஃபோர்ட். அந்த ஃபோர்ட் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே காதல், சாபம், பொறாமை. இப்போ வரைக்கும் அந்த ஃபோர்ட்டுக்கு நைட் டைம் போகக்கூடாதுன்னு ஒரு வார்னிங்கே இருக்குது. அப்படி பங்காரா ஃபோர்ட்டை பற்றின ஒரு ரியல் ஹாரர் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17th செஞ்சுரியில் அக்பர் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு படை தளபதியாக மான்சிங் ஒருத்தவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மான்சிங்கோட தம்பி தான் ராஜ மதோ சிங். இந்த ராஜ மதோ சிங் தான் இந்த ஃபோர்ட்டை கட்ட போறாரு. இந்த ஃபோர்ட் கட்டுறதுக்கான இடத்த போய் பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறப்போ ஒரு குரு இருக்காரு. அந்த குரு பேரு தான் குரு பாலநாத். அந்த குருட்ட போய் இவங்க ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் ஃபோர்ட்டை கட்ட போகிறோம், அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போது அந்த பால்நாத் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கட்டுற ஃபோர்ட்டோட நிழல் கூட என்னோட வீட்டு மேலே படவே கூடாது. அப்படி பட்டா உங்களோட ஃபோட்டோ அதை சுற்றி இருக்கிற இடமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு சாபமும் விடுறாரு. இவங்க உடனே பயந்துக்கிட்டு நாங்கள் அந்த மாதிரிலாம் கட்ட மாட்டோம், நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. 1573 இந்த ஃபோர்ட்டை கட்டி முடிக்கிறாங்க. இந்த ஃபோர்ட் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் ஆழ்வார் டிஸ்ட்ரிக்டில் ஆரவலின்ற ஒரு ஹில்ஸ்க்கு நடுவில் இந்த ஃபோர்ட் இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா அரண்மனை இருக்குது, கோவில் இருக்குது, அதுக்கடுத்து சந்தைகள் இருக்குது. அங்கே கூடிய வாழக்கூடிய நிறைய சமூகத்தை சேர்ந்த மக்களும் இருக்காங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த குரு இறந்து போயிடுறாரு. அவர் இறந்தாலும் அவருடைய சாபம் இன்னும் மறையவே இல்லை. என்னன்னா இவங்க கட்டின ஃபோர்ட்டோட நிழல் அவரோட வீட்டு மேலேயும் படுது. அப்போ அவங்களுக்கு தெரியல அவர்கிட்ட சாபம் கொஞ்ச நாளே நடக்க போகுதுன்னு. இந்த ராஜ மதோ சிங்கோட பொண்ணு தான் ரத்னாவதி. அந்த ரத்னாவதி பார்க்க ரொம்ப அழகாகவும் அறிவாகவும் ரொம்ப திறமையாகவும் அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கே பக்கத்தில் இருக்கிற மன்னர்கள், பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் அந்த கோட்டைக்கும் பக்கத்தில் சிங்கையா அப்படின்ற ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற பையனும் ரொம்பவே ஆசைப்படுறான். அவனுக்கே தெரியும் இவனை கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு. இருந்தாலும் அந்த பிரின்சஸ்ட்டை போய் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் சொல்கிறான். அந்த பிரின்சஸும் மறுக்கிறாங்க. உடனேயுமே ஒரு பிளாக் மேஜிக் செய்கிறான். அப்போ அவனுக்கு தெரியல இதுதான் அவனோட கடைசி பிளாக் மேஜிக்னு. இந்த பிரின்சஸ் அவங்களோட பணிப்பெண்ணை விட்டுட்டு ஒரு பர்ஃப்யூம் ஆயில் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சிங்கையா அந்த பர்ஃப்யூம் ஆயிலுக்குள்ள பிளாக் மேஜிக் பண்ணி அந்த பணிப்பெண்ணை மிரட்டி இந்த பிரின்சஸ்ட்டு இதை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றான். அவங்களும் போய் கொடுக்குறாங்க. அதை வாங்கின பிரின்சஸ்க்கு தெரிஞ்சிச்சு இந்த பர்ஃப்யூம் ஆயில் நார்மலாக இல்லை. உடனே அவங்க கிட்ட விசாரித்து கேட்டப்போ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் என்கிட்ட கொடுத்து விட்டான், அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டோன்னே அந்த சிங்கையா கூட்டிட்டு வராங்க. அவன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த பர்ஃப்யூம் ஆயில ஒரு பாறாங்கல்லை வச்சு உடைக்கிறாங்க. உடைச்சோடனே அவன் செஞ்ச பிளாக் மேஜிக் அவனுக்கே ரிவர்ஸ் ஆகுது. அவன் மேலேயே ஒரு பாறை விழுந்து அதே இடத்துல அவன் இறந்து போயிடுறான். அவன் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரின்சஸும் இந்த கோட்டையும் இதை சுற்றி வாழ்கிற மக்களும் சந்தோஷமே இல்லாமல் இறந்து போவாங்கன்ற ஒரு சாபத்தை விட்டு அவன் இறந்தும் போயிடுறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமே பக்கத்து நாட்டு மன்னர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபோர்ட் மேலே படையெடுக்கிறாங்க. அப்போ அந்த ஃபோர்ட்டும் அந்த ஃபோர்ட்டில் வாழ்ந்த மக்களும் ரொம்பவே பாதிப்படைகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபோர்ட்டில் வாழ்ந்த சில பேர் அந்த ஃபோர்ட்டை விட்டு போயிடுறாங்க. அவங்க வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் விட்டு அவங்க வெளியேறி போகிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஃபோர்ட்லேயே இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த ஃபோர்ட் அபண்டண்ட்டாக மாறுது. இதனால் அந்த ஃபோர்ட்டை சுற்றி வாழ்ந்த மக்கள் அப்பப்போ போய் அந்த ஃபோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்குறப்போ அவங்க என்டர் ஆனோடனே பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரி கேட்குமா. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களாம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே டெம்பரேச்சர் அப்படியே ரொம்ப கம்மியாகி ரொம்ப சில்னஸாக நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சில பேர் நைட்டு நேரத்தில் போனவங்க ரிட்டன் வந்ததா இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த ரிட்டன் வந்தவங்களையுமே நைட்டு நடந்த இன்சிடெண்ட் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொன்றா சொல்கிறனால
ஏஎஸ்ஐ அப்படின்ற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போய் அந்த ஃபோர்ட்டை வந்து போய் இன்வெஸ்டிகேட் வந்து பார்க்குறாங்க. அங்கே என்னதான் நடந்துச்சுன்னு போய் பார்க்குறப்போ அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனாலேயே அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நைட் நேரத்தில் போகிறதுக்கு சேஃப்டி இல்லைன்னு அந்த ஃபோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் வந்து வைக்கிறாங்க. அங்கே வாழ்ந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 2 சாபம் இருக்குல்ல, அந்த சாபங்கனால தான் இந்த ஃபோர்ட் இப்படி ஆனதுக்கு காரணமாக இருக்குன்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாபங்கள்னால தான் இந்த ஃபோர்ட் இப்படி ஆனதுக்கு காரணமாக இருக்குமா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நைட் நேரத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஃபோர்ட்டுக்கு போவீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோஸ்ட் ஸ்டோரிஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.